ஐயா ஆர்எம்பி அவர்களின் மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர் முதிர்ச்சி காரணமாக மரணம் அடைந்திருந்தாலும் எங்கள் கலை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்றே சொல்லலாம். அவர் தயாரித்த படங்கள் எல்லா படமே ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிச்சு. எம்ஜிஆர் அவர்களோடும் சரி, ரஜினி சார் அவர்களோடும், கமல் அவர்களோடும் எல்லா படமுமே அவர் எடுத்த அத்தனை படமுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள். அவர் மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ரொம்ப பிரமாதமாக கதை விவாதம் பண்ணுவார். அவருக்கு அந்த கமர்ஷியலாக ஜனங்களுக்கு என்ன தேவை, எப்படி இந்த படம் போய் சேரணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பணக்காரன்ற படம். அந்த பணக்காரன் படத்தில் அவரோட உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணது, அவரோட சீன் விவாதம் பண்ணது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு இவர் எவ்வளோ பங்கு அளிச்சிருக்காருன்றது எனக்கு அதில் தெரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு படத்தை பற்றி சொல்லுவார். இந்த படத்தில் நான் எப்படி பண்ணேன், அந்த படத்தில் நான் எப்படி பண்ணேன், 3 முகத்தை எப்படி நான் அப்படியே மாற்றினேன். அவர் ரஜினி சாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் பூராவும் இவருடைய படமாக இருக்கும். அதாவது 3 முகம், பாஷா அவர்கள், பணக்காரனாக எல்லாமே இவருடைய படங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இவருக்கு கமல் அவர்களுக்கும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக, மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அதே மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப கிளாஸாக, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளீனாக ப்யூராக வாழ்ந்த ஒரு மனுஷன். அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 84 ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இவராக இருந்தால் கூட அது மிக ஆகாது. அந்த அளவுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணார். ஒரு தலைவர் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கூட இருக்கிறவர் எப்படி உழைக்கிறாரு, அந்த உழைப்பு எப்படி பிரதிபலன் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது எல்லோருமே அவரை நன்றியோட பார்க்க வேண்டிய விஷயம். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் மேன். அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் எப்படி அழகாக ஒதுங்கி, எப்படி அவருக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, அருமையான பிள்ளைகளையும் அருமையான மருமகன்களையும், சத்யஜோதி தியாகராஜன் அவருடைய மூத்த மகன்கள். ஸோ ஒரு அற்புதமான குடும்பத்தோடு நல்ல நிம்மதியாக வாழ்ந்தார். அவருடைய மரணம் நமக்கு இழப்பாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. நம்ம அதை பாடமாக எடுத்து அதை படித்தாலே போதும், ஒரு க்ளீன் லைஃப்பை நம்ம வாழலாம். எங்களுக்கெல்லாம் ஆர்எம்பி சாரோட லைஃப் ஒரு க்ளீன் லைஃப். அதை படித்தாலே நாங்கள்லாம் க்ளீனாக இருப்போம். அதனால் அவரையே நான் உதாரணமாக எடுத்து நான் எப்பவுமே அவரை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அவரை பற்றி. ஸோ அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஏஜ் ஆகியிருந்தாலும் அப்பா தான், கணவன் தான். அதை யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் முதலாளி, எங்கள் ஆர்எம்பி அவர்களை பிரிந்து எங்கள் கலை உலகம் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்தில் இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.